அன்பானவர்களே, இந்த விசேஷமான நிகழ்ச்சியில் நாம் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்கின்ற பொழுது அது நமக்கு ஆறுதலா இருக்கும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். சங்கீதம் 119 165வது வசனத்தை முதலாவது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எனவே நாம் வேதத்தை நேசிக்கின்ற பொழுது நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றது. நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு போகக்கூடும். கவலைப்படுகிற அந்த சூழ்நிலையில் தம்பி என்ன வசனம் வாசிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கவலையா இருக்குது, எனக்குமே கவலையா இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம். யோவான் 14ஆம் அதிகாரம் வாசிங்களா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ நம்ம மனம் கலங்கி தவிக்கின்ற பொழுது தேவனிடத்துல விசுவாசமா இருக்கணும், அதே சமயத்துல என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த பகுதியில ஏன் உங்களுக்கு அந்த பகுதி பிடிக்குன்னு சொன்னீங்க தம்பி? இருதயத்தை கலங்காதிருப்ப தேவன் சொல்லியிருக்காரு. சரி 18ஆம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நம்ம இருதயம் கலங்குற சமயத்துல யோவான் 14 வாசிக்க சொல்றீங்க. அதுலயும் விசேஷமா நம்மளை திக்கற்றவர்களா கர்த்தர் விட மாட்டாரு. அது சரி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த பகுதியில் உள்ள ஒரு வேர்ஸ் நான் சொல்றேன். 13வது வசனம் வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமா, நம்ம இயேசுவின் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு அதை செய்வார். இந்த நேரத்தில் விசேஷமாக மனம் கலங்கி தவிக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தம்பி, இப்போ மனம் கலங்கி தவிக்கின்றவர்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்களேன். நேசிக்கிற நல்ல தாப்பனே சுவாமி, இந்த நேரத்திலும் ஆண்டவரே பலவிதமான கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆறுதல் படுத்துமாறு மனோய்க்கு நாங்கள் கெஞ்சிறோம். உதவி செய்ய யாருமே இருந்து நாங்கள் தேக்காதபடி ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவுடன் என்று சொன்னது போல எங்களை தேற்றுகின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.